ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே திரும்பினாலும் குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி தான். நேற்று ரிலீஸ் ஆன இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபேன்ஸ்கிட்டேருந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. இப்படி ஒரு படம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி தீக்குறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ், அதாவது தேட்டர்லேருந்து வெளியே வந்து மறுபடியும் உள்ளே போகிறாங்க. நான் மறுபடியும் படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் உள்ளே போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி தீக்குறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு மீல்ஸு, அந்த ஒரு ஃபுல் மீல்ஸை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கூஸ்பம் சீன்ஸ் வந்து அப்படி தேட்டர் வந்து அப்படி நாஸ்தி பண்ணுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபேன்ஸ் சைடில் வந்து அப்படி கொண்டாடுறாங்க. ஃபேன்ஸு மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டர் ஃபேன்ஸும், அதாவது விஜய் சார் ஃபேன்ஸு, ரஜினி சார் ஃபேன்ஸு, சூர்யா சார் ஃபேன்ஸு, மற்ற ஆக்டர்ஸ் சிவகார்த்திகேயன், தனுஷ், ஸோ இதுமாரி எல்லா ஆக்டர் ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அவ்வளோ பாசிட்டிவாக நேற்று ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்விட்டர் இன்ஸ்டாலாம் பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு படம் தான் எதிர்பார்த்தோம், இப்படி ஒரு தலை அஜித் அவர் வந்து இப்படி வந்தால் தான் வந்து அழகாக இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லோரும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து படத்துக்கு போயிட்டுருக்குது. அதே சமயம் இந்த படத்துக்கு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ரிவ்யூ வருது, அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற சில தற்குறிகள், அதாவது அவங்களுக்கு வந்து தெரியல, ரியாலிட்டி தெரியல, அஜித்னாலே வன்மா அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கிற சில தற்குறிகள். ஸோ அவங்க வந்து அந்த படத்துக்கு அகைன்ஸ்டாக நிறைய நெகட்டிவ்லாம் அந்த ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையான விஜய் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடி தீக்குறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் தான். ஸோ அவனே படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுடா, இந்த டைம் நம்ம போய்ட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எல்லாரும் பிடிச்சி போச்சு. பட் இருந்தாலும் சில தற்கூரிகள் வந்து படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் ட்ரோல் பண்ணால் ஒன்றுமே இல்லை படத்தில். அவங்களுக்கு வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வந்து என்ன ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் படம் ட்ரோல் ஆக போகுது, படம் ட்ரோல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போடுது, ஆனால் இன்னும் வந்து ட்ரோல் ஆக போகுது. ஸோ ட்ரோல் பண்ணுடா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து தற்கொலையில் வந்து ஒரு பக்கம் விட்டுருங்க, இன்னொரு பக்கம் வந்து சினிமா விமர்சகர்கள் அப்படின்ற பேரில் சுற்றுற சில சினிமா டேஷ்கள் வந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து சில பேருக்கு சில பதில் சொல்ல வேண்டியது, ஓகேங்களா. ஸோ அதற்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு டே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது வந்து நேற்று ஈவினிங் இந்த படத்துடைய விநியோகஸ்தர் வந்து ராகுல் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் மாமே அப்படின்ற மாதிரி போட்டு நாளைக்கு நாங்கள் நம்பர்ஸ் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டானுங்க ட்ராக்கர்ஸ்ன்னு பேர் சுற்றிட்டு இருக்கிற நிறைய விஜயோடைய அல்ல கைகள். ஐயோ, ஃபஸ்ட்டு டைம் அஜித் சார படத்துக்கு வந்து அஃபிஷியலாக கலெக்ஷன் சொல்ல போகிறாங்களா, நம்ம இப்போ மண்ணு விழுந்துருமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக அப்படி உட்காந்து இப்படி உட்காந்து அதெல்லாம் போட்டு இன்றைக்கி காலையில் வந்து இந்த படம் வந்து 28 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லா ட்ராக்கரும் ஒரே மாதிரி சொல்கிறானுங்க. அதாவது விஜயோடைய அல்லைகள் எல்லாரையும் அப்படியே ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து லீவு நாள், ஓகேங்களா, ஹாலிடே. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ், அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து படத்தை பார்க்குறாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸு 90% தேட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்த படம் தான் ஓடி இருக்குது. எல்லா ஷோஸும் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. இப்படி இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுறோன்றது நார்மல் ஆடியன்ஸ் எல்லாமே திங்க் பண்ணுற ஒன்று பார்த்தீங்கன்னா மினிமம் 35+ தான், 35+ க்ரோஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணுறோன்னு தான் எல்லோரும் சொல்கிறது. ஆனால் ட்ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏகேவோட ஹையஸ்ட்டு, அதாவது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உருட்டுறது வந்து கரெக்டாக உருட்டணுமா, ஏகேவோட ஹையஸ்ட்டு 28 கோடி. இதற்கு முன் வந்து ஏகே வந்து 28 கோடி கலெக்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது விஜய் சாருடைய கோட்டு, லியோ, அப்புறம் சர்க்கார், இந்த சர்க்கார் வந்து வருஷம் குட்டி போடும். எப்போல்லாம் வந்து ரஜினி சார் படமோ விஜய் சார் படமோ அஜித் சார் படமோ வருதோ அப்போலாம் வந்து சர்க்கார் வந்து குட்டி போடும். ஸோ அதை அப்படியே வச்சுப்பானாங்க, அது வந்து ஸ்டாண்டர்டாக அந்த டாப் 3 வச்சுப்பானாங்க. மற்றது வந்து இப்போ வந்து பி ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க, லியோ பண்ணிருக்கானுங்க, கோட்டு புஷ் வந்து ஆட் பண்ணிருக்கானுங்க. ஸோ இதற்கு கீழே தான் குட் பேட் அக்லி வருது அப்படின்ற மாதிரி போட்டு அப்படியே மேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த படத்துடைய அஃபிஷியல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்ம இந்த வீடியோ போடுற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய விநியோகஸ்தர் ராகுல் வந்து என்னையுமே வந்து போஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் ட்விட்டரில் வந்து நிறைய பேர் கதற போகிறானுங்க. இந்த படம் ஒரு பெரிய ரெக்கார்டு, இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயே எந்த படமும் பண்ணாத ரெக்கார்டு வந்து இந்த படம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நிறைய ட்ரேட் சொல்கிறாங்க. ஸோ நிச்சயம் அந்த வருஷம் என்ன பொறுத்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதற்கு அப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த சினிமா இருக்கிற டேஷுக்கால அவனுக்கு கொடுத்த ரிவ்யூ இருக்குல்ல, அதுதான் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நீல சட்டை அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஜந்து வந்து ரிவ்யூ பண்ணோம். அந்த ஜந்து வந்து ரஜினி சார் படமோ ஒரு அஜித் சார் படமோ வந்துச்சுன்னா போதும், அதுக்கு இதுதான் டைம் அப்படின்ற நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்தாலும் பேசுவோம், உள்ளே வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் பேசுவோம் அந்த நீல சட்டை ஜந்து, ஓகேங்களா. ஸோ அந்த புளு சட்டை மாறன் வந்து அவ்வளோ வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த குட் பேட் அக்லி படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கான், ஓகேங்களா. இவனுக்கு வந்து எப்படின்னா பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது அந்த படத்தை பற்றி தப்பாக பேசினா ஆப்போசிட் கேங் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க, இவனுக்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் அவனுடைய
ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதை கரெக்டாக பிடிச்சிட்டு அவன் கரெக்டாக பண்ணுறான். இந்த ஃபேன்ஸ் அதை தெரியாமல் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அவன் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, இந்த படம் வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா போயிட்டு அஜித் வாசலில் உட்காந்துக்கிட்டு பழம்னியை படுத்த பழம்னியன்னு பாட்டு பாட வேண்டியதுன்னு ஆதிக்கே ஏன் எங்கள் தாலி அறக்கிற அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குது. நியூட்ரல் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குப்பா, செம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைரக்டர்ஸ் கார்த்தி சுப்புராஜ் இருக்கட்டும், எல்லாருமே படத்தை பார்த்துட்டு ஆகா ஒன்று வேந்து பேசிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு படம். டைரக்டர் கார்த்தி சுப்புராஜ், ஓகேங்களா. நீ வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு குப்பையை எடுத்துகிட்டு நீ வந்து மற்ற படத்தில் வந்து விமர்சனம் பண்ணுறதே பெரிய தப்பு, ஓகேங்களா. அதில் வந்து கொஞ்சமாச்சும் மனசாக இருந்துச்சுன்னா அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸை பேசணும். குட் பேடுக்கு எந்த ப்ளஸ்ஸும் கிடையாதா? நீ வந்து சொல்லிருக்கலாம், ஒரு வேளை இந்த படம் வந்து ஃபேமிலி டான்ஸுக்கு செட் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருந்தா கூட ஓகேன்னு ஒத்துக்கலாம். ஏன்னா ஃபேமிலி டான்ஸ் வந்து இந்த படம் வந்து சென்டிமெண்ட்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் தான். ஸோ வந்து மார்க் கான்டென்ட் டைப்பில் இருக்குது. மார்க் கான்டென்ட்னே பெரிய ஹிட்டுங்கும் போது குட் பேடுக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, தாறுமாக ஹிட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அப்படி தான் சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் எங்கள் தாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உன் தாலியை வேணா அடுத்தது, உன் தாலியாக இருக்கிறா நீ என்ன செத்து போட்டியா இல்லை உன் பொண்டாட்டியை வேணுச்சும். ஸோ வந்து இது எதுக்கு தேவையில்ல வேலை சொல்லு. இவன் வந்து இந்த வருஷத்தில் இது வரைக்கும் வந்த படத்தில் எந்த படம் பெஸ்ட்டு படம்னு ஒரு போஸ்ட் போடுவான் ட்விட்டரில். அந்த போஸ்ட்டை பார்த்தேன். காதலிக்க நேரமில்லை வந்து பெஸ்ட்டு படமா. இவனுடைய காதலிக்க நேரமில்லை படத்தை ரிவ்யூ பாருங்களா. இவன் எந்த அளவுக்கு எச்ச அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. எதுக்காகனா அந்த சொல்லுவாங்களே ஒன்று 200 ஊபின்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த சோஷியல் மீடியா சொல்லுவாங்களே, அந்த கேங்கை சேர்ந்தவன் தான் இந்த புலுசட்டை மாறன். அதாவது அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி, ஓகேங்களா, கிருத்திகா. ஸோ அவங்க டைரக்ட் பண்ணதால் அந்த படத்துக்கு முட்டு கொடுக்குறானா. பொங்கலுக்கு அந்த படம் வந்தது ஜெயம் ரவிக்கே தெரியாது, ஓகேவா. அந்த படத்தில் நடித்த ஜெயம் ரவிக்கே அந்த படம் வந்துச்சா ஓடிச்சா தேட்டரில் ஓடிச்சா அப்படின்றது அவருக்கே தெரியாது. ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி படம் சூப்பராக புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா என்ன ட்ரை பண்ணிருக்காங்க அந்த படத்தில். இப்போ என்ன காரணம் அதில், நீ வந்து உனக்கு ஃபேவராக இருந்தால் எந்த குப்பை படத்தையும் ஆகன்னு போந்து பேசிட்டு அந்த படத்தை பெஸ்ட்டு படம் லிஸ்ட்டில் இப்போ உனக்கு வன்மம் வந்துச்சுன்னா எல்லோரும் கொண்டாடுற படத்தை இப்படி கழுவி ஊற்றுன்னு என்னடா இதுடே கொஞ்சம் மனசாட்சி டேஷோட வந்து நடந்துங்கடா. இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகிற சில பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பேர் சில பேர் வந்து சொல்கிறாங்க புலுசட்டை மாறன் ரிவ்யூ ஓட்டும், நான் பார்த்துட்டு ரிவ்யூவாக படத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் ஒரு ஆளாடாவான். டே நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்க, நீங்கள் போய் படத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலையா வந்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு ஆள் டேஷ்னு அவன் சொல்கிறத கேட்டுட்டு படத்தை போனீங்கன்னா அந்த படம் நிச்சயம் விளங்காதரா. உண்மையாக தான். அவன் எந்த படத்தை நடப்பணுன்றான். ஒரு விஜய் படமோ ஒரு ரஜினி படமோ ஒரு அஜித் படமோ எந்த படம் வந்தாலும் அந்த படம் வந்து மொக்கன்னு தான் சொல்லுவான். அவன் ஒரு ஆள் டேஷே கிடையாது. முதல்ல அவன் வந்து ஒரு ஆளே மதிக்காதீங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு அவன் அப்படி பேசியிருக்கிறான். படத்தில் வந்து ஏகேன்னு கத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு மாசினா இருக்குது, ஏகே அவர் மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஏகே படம் ஒரு ஃபேன் பை படம் இருக்கிறாரு. ஆதிக்கு வந்து யாருக்காக படம் எடுத்தார், அந்த ஃபேன் பேஸ் வந்து கொண்டாடணும், அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டாடணும். ஸோ அதுக்கு படம் எடுத்தார். அதில் 100% சக்ஸஸ் ஆகிட்டார். இதை நான் சொல்லலை. அஜித்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கேங்கு வலைப்பேச்சுன்னு ஒரு கேங்கு, வலைப்பேச்சு 3 பேர் தெரியும் உங்களுக்கு. அந்த 3 குரங்குகள் மாதிரி உட்காந்துருக்கிற 3 பேர் தெரியும்ல, அந்த கேங்கே சொல்கிறானுங்க ஆதிக் நினச்சதில் 100% கரெக்டாக கொடுத்துட்டாருங்க. படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அவங்க சில மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படி தான் இருக்குது. ஓகே, எமோஷனல் கனெக்ட் ஆகலை, ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படம் செம்ம கொண்டாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டா 1 நம்பர் அஜித்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஆள், அந்த ஆள் கூட சொல்கிறான் அதுமாரி 100க்கு 100 படம், இதுக்கு மேலே கமர்ஷியல் படம் எதுவுமே கிடையாதா அப்படின்ற மாதிரி அவன் கூட பாராட்டு போகிறான். எல்லாருமே படத்தை பற்றி பாராட்டுறாங்க. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டு கமர்ஷியல். அதில் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியுது. அது எல்லாருக்கும் சொல்கிற கருத்து அதுதான். இதில் வந்து நீ என்ன பண்ணுற, சில பேர் சொல்கிறானுங்க படத்தில் வந்து ஒரு மாசாக இருக்குது, அஜித்னு கூவிட்டே இருக்கிறாங்க, சுத்தமாக வந்து இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இரிட்டேட்டாக இருக்குன்னா நீ படத்துக்கே பேருக்கக்கூடாது. முதல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே இது வந்து ஒரு ஃபேன் பாய் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சாரை ஃபோக்கஸ் பண்ணி தான் படம் எடுக்க போகிறாங்க, ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்போ எதுக்கு நீ படத்துக்கு போகிற, மூடி சும்மா இருக்க வேண்டியதுதானே. சரி, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி படம் வந்துச்சு, விடாமுயற்சி அப்படின்ற படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து அஜித் சார் வந்து சுத்தமாக மாஸ் கிடையாதுங்க, ஒரு சீன் கூட மாசும் கிடையாது வச்சுங்களா. இந்த குட் பை கம்பேர் பண்ணுறப்போ விடாமுயற்சி வந்து 0.01% கூட கிடையாது மாசு. அந்த படம் ஒரு மாதிரி சொன்ன நீ என்ன படத்தில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு அவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோ, அவர் எவ்வளோ ஒரு மாஸ் ஹீரோ, அவர் வந்து சுத்தமாக மாசாக காட்டாமல் ரொம்ப அடி வாங்கிட்டு ரொம்ப மொக்க வாங்கிட்டு இதெல்லாம் என்னடா படம் அப்படின்ற மாதிரி அப்பவும் குறை தான் சொன்னேன்.
இப்போ வந்து மாசாக காட்டினா என்ன இது அஜித்தை மாசாக காட்டுறாங்க, அதுக்குன்னு இவ்வளோ மாசு காட்டுறாங்க, சுத்தமாக செட் ஆகலன்னு சொன்னால் உன் பிரச்சனை என்னடா முதல்ல? இல்லை உங்கள் பிரச்சனை என்ன முதல்ல? அஜித்து பிடிக்காதா இல்லை அஜித் நடிகர் படம் பிடிக்காதா? ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுங்களா, எனக்கு அஜித்து பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ரிவ்யூக்கு வந்து எவனும் பார்க்க போகிறதில்ல. எனக்கு வந்து அஜித் படமே பிடிக்காதுங்க, எனக்கு அஜித்தே பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி அதை 4 பேர் பார்க்க வச்சு ஏன்டா அந்த எச்ச படம் படிக்கிறீங்க? ஏதோ ஒரு மொக்க படம் கொடுத்து அந்த படத்தை அகேன்ஸ்டாக பேசினா ஓகேன்னு சொல்லலாம். இதே வந்து விடாமுயற்சி படத்துக்கு அகேன்ஸ்டாக நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துச்சு. நான் அந்த இதுக்கு வந்து ரீப்ளே பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் சொன்னாங்க படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே ஒத்துக்கிட்டேன், ஓகே சரி விடுங்க. சில பேர் வந்து படம் வந்து சரியாக போகலன்றதெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் குட் பை டேக்கில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. புக் மை ஷோவில் பார்த்தோன்னா டிக்கெட்ஸ் புக் ஆகிட்டே இருக்குது. 1 ஹவருக்கு 20 டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிட்டே இருக்குது. இது எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. படம் அவங்க ஒன்று கொண்டாடுறாங்க, யங்ஸ்டர்ஸ் கொண்டாடி தீக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இந்த படத்தை ஃபேமிலி பார்ப்பாங்களா? சரி, ஃபேமிலி பார்த்த படங்கள் சொல்லிட்டா விக்ரம்னு படம் வந்துச்சுல்ல, லோகேஷ் கனகராஜ், அந்த படம் என்ன ஃபேமிலி படமாண்ணா? அந்த படத்தில் என்ன கமலும் விஜய் சேதுபதியும் வந்து தோல் மேலே கை போட்டுட்டு அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படின்னு பாட்டு பண்ணாண்ணா. இவன் கஞ்சாவை தான் அதை கஞ்சாவை பிடிச்சான், இதை உட்காந்து ஃபேமிலி பார்க்கலையா? அந்த படம் வசூல் பண்ணலையா? மார்க் ஆண்டனி என்ன ஃபேமிலி படமா என்ன? என்னடே அந்த படம்லாம் ஓடலையா சொல்லுங்கள்? இங்கே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை முதல்ல மாற்றுங்கடா. முதல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை தேட்டருக்கு போனோமா என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரியே ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் தான் படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் சினிமாவில் வந்து சூரியவம்சத்துக்கு அப்புறம் எந்த படமும் ஓடிருக்காது. ஓகேவா? ஸோ வந்து எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இன்னும் வந்து அவங்க மேலே குத்தம் சொல்லிடக்கூடாது. இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்னா எல்லா படத்தையும் அவங்க பார்க்க ரெடி ஆகிட்டாங்க. உனக்கு நாயே உனக்கு பார்க்கறதில்ல படத்தை அப்படின்னு ஒத்துக்கிட்டு போ. நாயே எனக்கு இந்த படம் பார்க்கறதில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிடு. ஓகேவா? ஸோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் மேலே வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்கிறதுங்க. இதேமாதிரி எச்சைகள், அதாவது இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்திருக்கானுங்க. அதாவது ரிவ்யூஸில் வந்து இந்த பாண்டா பரவாயில்ல பாசிட்டிவ் ரிவ்யூ, வலைப்பேச்சு கேங்கு பரவாயில்ல பாசிட்டிவ் ரிவ்யூ, எல்லாமே வந்து படம் ஓகே கமர்ஷியலுங்க சூப்பராக இருக்குங்க என்ஜாய் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து இப்போ புதுசாலாம் ஒரு இது வந்துருக்குது. இந்த காக்கி டாக்கிஸ்னு ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பார், அப்புறம் வந்து ஃபிலிம் கிராஃப்ட்னு ஒரு சுற்றிட்டு இருப்பார். ஸோ இந்த ஆள்லாம் வந்து நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா இவங்களாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க நினச்சிருந்தான். ஆனால் இதுகளை கூட வந்து கொஞ்சம் அறிவுகளை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு படத்தை வந்து எப்படி பார்க்கணுன்னு தெரியல. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபுல் மார்க் ஆன் இன் ஸ்டைலில் கமர்ஷியல் படம் சொல்லிட்டாங்க. ஃபுல் மாஸு, ஃபுல் ஃபேன் பாய் சம்பவம். இதில் உட்காந்துக்கிட்டு கருத்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்னங்கடாடே, அவங்க சொன்ன பேட்டர்னில் படத்தை பாருங்கடா. அவங்களுக்கு படம் பிடிக்கலன்னா மூடிட்டு சும்மா போங்கடா. எதுக்குடா தேவையில்லாமல் நல்லா வர படத்துக்கு அகேன்ஸ்டாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து மொத்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க. குட் பை டக்லி அந்த அளவுக்கு தாறுமாறாகுது. உங்களுக்கு டவுட்னா வச்சுக்கலாம், அந்த படம் ஓர தேட்டர் இருக்குல்ல, அந்த தேட்ரு வாசலை மட்டும் போய் சும்மா அப்படியே கிராஸ் பண்ணி போகலாம். அங்கே வர சவுண்டு ஒன்று இருக்குல்ல, அந்த சவுண்டை மட்டும் கேளுங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது ಒಂದು சவுண்ட்லேயும் தெரிஞ்சிடும். விக்ஸு மூட்டாயும் ஹால்ஸு மூட்டாயும் வாங்கிட்டு போகிறானுங்க உள்ள. புரிஞ்சுக்கிங்க அதுக்கு மேலே நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ வந்து குட் பை டக்லி எவன் தடுத்தாலும் எவன் அடித்தாலும் எவன் அடிக்க நினச்சாலும் இந்த படம் ஒரு தாறுமாக ஹிட் அடிக்க போகுது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.